நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதநாயகிக்கு வந்து வேலன் வந்து ஆப்பு வைக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் வந்து வேதநாயகி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலனுக்கு வந்து தெரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் வேதநாயகிக்கு ஈக்குவலாக வந்து ஜானகி வேலன் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வீரசேகரன் தான். இந்த வீரசேகரன் தான் நம்மளை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கான். ஆனால் வீரசேகரனுக்கு பின்னாடி வேதநாயகி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வேலன் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, வேலா எப்படியாவது வந்து 10 நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாகணும். அந்த ஃபோட்டோ வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், 10 நாள் டைம் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வீரசேகரனை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் இதுக்கு வந்து உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது மேடம். எப்படியும் வந்து உங்கள் அத்தை இருக்காங்களே, அதான் அந்த வேதநாயகி, அவங்க தான் இந்த இதுக்கு பின்னாடி இருந்து ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம கண்ணும் கருத்துமா வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து அந்த வீரசேகரன் வந்து நம்மக்கிட்ட மாட்டிடுவான். நம்மக்கிட்ட மாட்டின உடனேயும் அவனை கவனிக்க விதத்தில் கவனித்து கொண்டு வந்து உண்மையை ஐயா கிட்ட கக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலன் வள்ளி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குருஜி, அதுக்கடுத்து நம்ம ரஞ்சித்து, நம்ம வேதநாயகி எல்லாருமே வந்து வள்ளி உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம குருஜி வந்து நம்ம வேலன், அதுக்கடுத்து ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க குடும்பமாக உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதநாயகி வந்து ஜாடமாடையாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது, யாருக்கு யார் ஈக்குவலாக உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தையே இல்லை. எல்லாருமே உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் ஜென்மமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துல குருஜி வந்து சொல்கிறாங்க, ஏய் சும்மா இருக்க மாட்டியா, நான் தான் அவங்கள சாப்பிட கூப்பிட்ருக்கேன், நீ எதுக்கு ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சும்மா இருக்க போகிறீங்களா இல்லைன்னா சாம்பாரை பிடிச்சி உங்கள் மூஞ்சில் ஊற்றவா, சூடாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. ஏன் வேதநாயகி, என்னை புருஷனாக தான் நீ வந்து மதிக்க மாட்டேன், என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்க, ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ மூடிக்கிட்டு தின்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ரத்னவேலு வந்து சாப்பிட வராங்க. சாப்பிட வந்தோடனையும் வாங்க மச்சான் வந்து உட்காந்து சாப்பிடுங்க, எல்லோரும் வந்து ஜோடியாக உட்காந்து இப்படி கூட்டமாக குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, வாங்க எல்லோரும் ஜோடியாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், பாருங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னம் வந்து ஜானகி, அதுக்கடுத்து வேலனை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது. அதை வந்து நம்ம ஜானகி, அதுக்கடுத்து நம்ம வேலன் 2 பேருமே பார்க்காங்க. அவர் வந்து கோவப்படுறத, வாப்பா உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு வந்து பசிக்கலை, நான் வந்து பிறகு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. எப்பா நில்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜானகி வேலன் 2 பேருக்குமே வந்து புரிஞ்சிருது, நம்ம 2 பேருமே இந்த இடத்துல உட்காந்துருக்கறனால தான் அவர் சாப்பிட மாட்டேக்காரு, ஆனால் ஐயா வந்து பசியோடு தான் வந்திருக்காரு, நம்மளால தான் அவர் சாப்பிட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவங்க 2 பேர் வந்து தன்னால் எழுந்திரிச்சு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வேதநாயகி வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. அதான் 2 பேர் போயிட்டாங்களப்பா, வாப்பா வந்து உட்காந்து சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்களா, ரத்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு வள்ளிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க 2 பேர்த்த வந்து இப்படி விரட்டி விட்டுருப்பாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம ரத்னம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வேதநாயகி இருக்காங்களே, அவங்க வந்து வீரசேகரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண மேடம் என்னாச்சு, வீட்டில் எப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ இங்கே பாரு, இந்த பிரச்சனை வந்து முடியலை, இன்னும் 10 நாளைக்கு நீ வெளியிலே வரக்கூடாது, முக்கியமாக வந்து அந்த வேலன் கண்ணில் படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதை வந்து வேலன் வந்து நோட்டமிடுறாங்க. ஓ நீங்கள் வந்து ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீரசேகரனை வந்து பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.